ஸ்கூல் முடிச்சு ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்போம். ஒரு தள்ளுவண்டி ஆட அண்ணாவும் வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பொருள் விற்கிற அண்ணா தான். எப்படியாவது நம்ம தெருக்குள்ளே வந்துட மாட்டாங்களா, அம்மாவை ராவடி பண்ணி நாளைக்கு மேட்சிங்காக தீபாவளி வேறு வருது, பூ எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம், கிளிப்பு வளையல் எல்லாமே. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீ வந்து தொலைச்சிருவ, வேஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, போன தீபாவளிக்கு வாங்கினதே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்மளை சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனால் ஜாரா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த குஷி கிளிப் வந்து டிசைனாக மாற்றிக்கிட்டு இருக்கா. பட் இப்போ வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து பூவில் வந்து பண்ணியிருக்கிற மாதிரி, குண்டுமல்லியில் பண்ணியிருக்க மாதிரி பிளாஸ்டிக் பூ வந்து இந்த பொண்ணுங்க வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஜூனியர் தாங்க. இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்பி ஓன் கிரியேஷன் அப்படின்ற ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. அப்புறம் யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்கங்க. உங்களில் யாருக்காவது இந்த பொருளெல்லாம் வேணும் அப்படின்னாலும் அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் போடுற வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து இதே மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்கே பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்ற டவுட் எல்லாம்